உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக சட்டசபையினுடைய நேரலை தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் அதை பார்க்கக்கூடிய அந்த உத்தரவு, அனுமதி, அந்த வசதியை தற்போதைய தமிழக முதலமைச்சர் CM விஜய் அவர்கள் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது அவருடைய துணிச்சலை காட்டுகிறதா? ஏன்னா சட்டசபையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையுமே மக்கள் பார்க்கிறாங்க. இதற்கு முன்பு சட்டசபையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து ஆளுங்கட்சி தரப்பு ஒரு மாதிரியாகவும் எதிர்கட்சி தரப்பு ஒரு மாதிரியாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நேரலையில் என்ன நடக்குது அப்படின்றத மக்கள் தெளிவாக பார்க்கிறார்கள். இது முதலமைச்சருக்கு பெருமை சென்று சேர்க்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி சட்டசபையில் இன்று நடந்த நிகழ்வு அப்படின்ற பல விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். இணைய வழியில் பத்திரிகையாளர் KK ஆதித்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கூடவே ரங்கராஜ் பத்திரிகையாளர் நம்முடைய நிலையத்திற்கு வந்துடுவார். இதுவரைக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஆதித்தன் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைய விவாதம் எப்படி நடந்தது? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு என்ன புரிந்து கொள்ள கொடுக்கிறது? இதை தாண்டி நேரலை தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு, இப்படி எது பார்க்குறீங்க? அதாவது விஜய் ஒரு திரைப்பட உலகத்திலிருந்து வந்த விஜய் முதல்வராக இருந்து பேசும்போது அவருடைய திரைப்படத்தின் உச்சகட்ட வசன காட்சிகளை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு எல்லாத்துக்கும் ஏற்படுது. அது முக்கிய காரணம். அதனால நேரலையில் கொடுக்கறது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா யார் யார் எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்கிற நம்ம மக்கள் நேரடியாக பார்த்து எடை போடுவதற்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அது விஜய்க்கு கூட பொருந்தும். அவருடைய பேச்சை ஒரு சில பாயிண்ட் இன்னைக்கு சபாநாயகர் முடிவு கட்டுப்பட்டு நான் பழைய நீக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சு போகுது அவர் என்ன பேசினாரு, யார் என்ன பேசுறது தெரிஞ்சு போய் இன்னும் போய் நீக்கியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அப்படி அவருடைய பேச்சை பொறுத்த இன்னைக்கு அவர் ஏன்டா அவர் பேச மாட்டேக்கார் வாயை தரங்க சிஎம்னு முதல் நாள் விஜய் திமுக காரங்களாம் பண்ணி ஒரு பேட்ஜ் போட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் பேசுகிற பேச்சு இனிமேல் ஏன்டா பேச சொன்னோங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அவர் எல்லாமே அவங்கள கடுமையான விமர்சனத்தை வச்சு தனிப்பட்ட முறையிலையும் அவர் அப்பாவை காணல்னு ஒரு பிரச்சனை எழுப்பி விட்டாரு. அதுக்கு கூட உதயநிதி அங்கேருந்து பதில் சொல்ல முடியல. வெளியே தான் அவர் வேறமா செங்கல்பட்டு நீர் கணவனை தேடுறார் மனைவிட்டு வெளியே வந்தால் பேசுறாரு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு அவர் கரெக்டாக இருப்பார் எப்படினாலும் அப்பாவை காணலைன்னு சொல்றது. ஏன்னா போன பீரியட்ல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அப்பாங்கிற ஒரு இமேஜை பிராண்டிங் பண்ணாங்க. அதை தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதான் அரசியலில் வெளிப்படையாக வெளியே போய் அரசியல் கட்சி மேடையில் பேசுகிற வேற, திருமண விழாவில் பேச வேற, சட்டசபையில் பேச வேற. சட்டசபையில் சில மாதிரி நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா ஒரு கலோக்கியலான பேச்சுக்களை நம்ம கேட்டதில்லை. ஏன்னா அந்த அதிமுக வந்த பிறகு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாணியை உருவாக்கி பேசுனாங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இது வேற மாறிட்டு இப்போ ஆட்சி மாறின பிறகு எல்லா அவரே விஜய் சொல்லிருக்காரு, டெக்னாலஜி மாறி போச்சு உங்களுக்கு இன்னும் புரியுது, 50 வருஷமா அதே தான் பழையபடியே கொண்டு நேரட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. அது ஒன்று. மறுபடியும் விஜய் குற்றச்சாட்டுகள் மெயினாக அந்த ஊழல் குற்றச்சாட்டில் தான் மறைமுகமாக திமுக மேலே கடுமையான தாக்குறாரு. ஏன்னா அதை வச்சு தான் ஒரு ஆட்சிக்கு அவர் ஊழல் சொல்லி அந்த அதை திருப்பி தொட்டவனா கூட விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் கடுமையான பேசினார். ஏன்னா அதை பார்க்காமலே பேசினார். அது கூட அவங்க ரசிகர்கள் ஆதரவாளர்லாம் பாருங்க அதாவது ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் பேசிட்டாருனாங்க. அது கூட ஒருவேளை மனப்பாடம் பண்ணிட்டு பேசினா கூட நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஊழல். ஆனால் அவர் சில டாஸ்மாக்கு அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதெல்லாம் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லலாமான்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் அவர் ஆதாரம் தான் சொல்லி ஜப்பானார் சொல்லியிருக்காரு. அவர் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட. ஆனால் மொத்தத்தில் அவருடைய பேச்சு இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அரசியல் மேடைகளை பார்த்துருக்கோம். சட்டசபையில் அவர் பலத்தெல்லாம் பண்ணி இன்னொரு முக்கியமான 2-3 பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது நான் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சதுனால அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஒன்று முக்கியமான பாயிண்ட் அது. ரெண்டாவது, மத்திய அரசுடன் தேவையில்லாமல் மோத மாட்டோம் அது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் இந்த சட்டசபையில் தேசிய கீதம் பாடினுக்கு ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சு 2020 நடந்துச்சுன்னு சொன்னார். பட் அது அதில் கொஞ்சம் அவருக்கு தப்பான முறையில் எடுத்து கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சி வேறு, சட்டசபையில் நடக்கும் அரசு நிகழ்ச்சி வேறு. அரசு நிகழ்ச்சியில் அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற கூட்ட நிகழ்வு வேற. அதை சரியா அரசியலுக்காக பதில் சொல்றதுக்காக எடுத்து கொடுத்துருக்கலாம் அதிகாரிகள். ஆனால் அதை அவர் பேசிட்டார். அதை யாரும்
அது ஒத்துக்கொள்ள முடியாத கருத்து அது. அது வேற இது வேற. அந்த மாதிரி 2, 3 இது அவரு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவரு ஏடிஎம்கே கூட அவ்வளோ டேமேஜ் பண்ணல. திமுக தான் அவங்க ஒவ்வொரு ஊழலா எடுக்க எடுக்க ஒவ்வொரு ஊழலா வருது. அப்படி இப்படிலாம் கடுமையா சொல்லி ஏன்னா இன்னைக்கே பல இடங்கள்ல இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல ரெய்ட் நடந்துட்டு இருக்கு வெளியே. அமலாக்கத்துறை ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் அப்போ அவர் ஊழல்ங்கிறது வந்து திமுகனாலே ஊழல்ங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இது வரைக்கும் சட்ட உண்மை நிலவரம்னு பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டு காட்டுக்காக சிறைக்கு போய் தண்டனை பெற்றாலும் திமுக யாரும் கிடையாது பெரிய அளவில். ஆனால் அதிமுக தான் அப்படி உண்டு. தலைவர் மகன் போனாங்க, தண்டனை பெற்றாங்க. ஆனால் இங்கே இல்லைனாலும் திமுக மேலே தான் அந்த தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு. அதையும் அவர் விஜய் சொல்லியிருக்காரு. ஊழல்லேருந்து தப்பிச்சு வர்றது தான் பெரிய நிர்வாகமா, நிர்வாகம்னு காட்ட முடியாது, அந்த நிர்வாகம் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு விஜய் அதுக்கும் ஒரு இதை பதில் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விஜயோட பேச்சு வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஆதரவாளர் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே கவர்ற மாதிரி இருந்தாலும் திமுக காரங்க மத்தியில் கடுமையான ஒரு அதிருப்தியும் எரிச்சலையும் உருவாக்கி இருக்கு. அந்த சமூக ஊடகங்களில் அவங்க போடுற பதிவுகளை பார்த்தா குறிப்பாக இந்த அப்பாவை தெரியாதுன்னு பேசின பேச்சுக்கு அவன் பதிலாக சொன்னான். உங்கள் அப்பாவை தெரியும் உங்கள் பையன் சொல்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க திமுக காரங்களாம். அவர் பையனுக்கு அவருக்குள்ள உறவு முறை அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வேற சில இந்த நடிகையை தொடர்பு பற்றி கூட அவர் வந்து திரிஷா வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு அவரை இன்ஸ்டாகிராமில் அது கூட பிரச்சனையாகி போய் பிறந்தார் வாழ்த்து சொல்லலை இந்த மாதிரி எல்லாம் தான் அப்படி சொல்லிட்டாருங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் பொலிட்டிக்கலாக அவர் ஸ்கோர் பண்ணிக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா திமுக பண்ணது அதெல்லாம் பார்த்தா பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. சரி மீண்டும் வர்றேன் உங்கள்கிட்ட. ரங்கேஷ் சார், இப்போது எங்கே சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ என்னென்னா சட்டசபையில் நடந்த விஷயங்கள் சரியா தவறா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்துட்டு இப்போ அதுக்கு முன்பு சட்டசபை நேரலை அப்படிங்கிறத தாண்டி சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு புரிதல், இது எது சரி இது தப்பு. ஏன்னா வெளியில் வந்து சொல்கிறாங்க நடந்ததை சொல்ல மாட்டேன்றாங்க. தங்களுக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சி ஒரு மாதிரி சொல்லும், எதிர்கட்சி ஒரு மாதிரி சொல்லும். அதற்கு சார்ந்த யூடியூப் சேனல்கள் அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே இதுதான் நடந்ததுன்ற மாதிரி. ஆனால் இப்போ பட்டவர்த்தனமாக அப்படியே ஓப்பனாக லைவே தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லை சார். இப்போது இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களாக போராடணும். ஆனால் இப்போது அது கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? ஆமாம், இப்போ நேரடியாக பார்க்க முடியலன்னா கூட டிவி மூலமாக பார்க்க முடியுது. இப்போ நேராக பார்க்கணுன்னா நீங்கள் அசம்பிளி பாஸ் வாங்கிட்டு சிலர் தான் அந்த பால்கனியில் சீட் கிடைக்கும். அது விஐபிஸ் மோஸ்ட்லி வாங்கிடுவாங்க, கட்சிக்காரங்க மோஸ்ட்லி வாங்கிடுவாங்க. பொதுமக்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் கூட அண்ணாவை பேசின ஒரு ஸ்பீச் போது நான் விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து நான் பார்த்தேன். அதுக்கு கூட டைம் உண்டு இல்லை சார், 1 hour அந்த மாதிரி தான் டைம் உண்டு. அது ஒன் டே ஃபுல்லாக இருக்க முடியாது. அது டைம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது இதில் பார்க்கும்போது முழுசாக படிக்கலாம். இப்போது பத்திரிகை துறையே மாறிப்போச்சு. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரிகைலாம் பார்த்தா சட்டசபை நிகழ்ச்சிகளில் முழுதாக போடுவாங்க. இப்போ டிவியில் கவரேஜ் மாதிரி முழுதாக போட முடியலன்னா கூட எல்லாருடைய பேச்சில் 1-2 பாயிண்ட் எடுத்து முத்தாய்ப்பாக இருக்கிறது மட்டும் வரும். யார் பேரும் விட மாட்டாங்க. ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க. ஏன்னா சிறிய கட்சி பெரிய கட்சின்றது கிடையாது. எம்எல்ஏ தொகுதி சார்ந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. அது கூட மாவட்டம் வாரியாக கூட பிரித்து கூட போடுவாங்க. இப்போது தந்தி, தினமணி, மற்ற பத்திரிகைலாம் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அங்கே தனியாக அது பெருசாக போடுவாங்க. அங்கே இருக்கிற கவரேஜ் வேறு இருக்கும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி ஒரு எம்எல்ஏ அதிகமாக பேசினார்னா அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி பெட்டில் அந்த எடிஷனில் அது முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. கவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் கவரேஜாக இருக்கும். கிட்டத்தட்ட 3-4 பக்கம் பத்திரிகையில் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் வரும். அது ஒரு முக்கியமான ரெக்கார்டு. இப்போ வந்து ஒரு பில் அறிமுகமாக ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பில்லுன்றது ஒரு ரிப்போர்ட் வரும் முதல் நாள். அப்புறம் அதுக்கு பிறகு டிஸ்கஷன் வரும். அதுக்கு பிறகு பாஸ் ஆச்சான்றது 2 நாளுக்கு பிறகு அந்த விவாதம் நடந்து முடிந்த பிறகு அது பாஸ் ஆன பிறகு அந்த செய்தி அசம்பிளி அடாப்டட் திஸ் பில், இந்த பில்லு பாஸ் ஆனது அப்படின்னு ரெக்கார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அசம்பிளியில் என்ன பில்லு கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் பில்லு பாஸ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் எந்த பத்திரிக்கையும் அது ஃபுல்லாகவே போகிறது கிடையாது. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டியது ஏதாவது காரசாரமாக ஒரு விவாதம், ஏதோ ஒரு தலைப்பு மட்டும் எடுத்து அது மட்டும் போட்டுட்டு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸு மற்றதெல்லாம் போடாமல் இருக்காங்க. அது தவறு. நீங்கள் எலாபரேட்டாக போட்டிங்கன்னா தான் மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த பில் என்ன பில்லு, அதில் என்ன இன்னும் சொல்லப்போனா ரொம்ப வெளியில் இருக்குன்னு ஆராய்ச்சியெலாம் செய்வாங்க. அந்த பில்லை ஒட்டி அதை வச்சு படித்து இவங்களும் அவங்களுக்கு கருத்தை சொல்லுவாங்க. சில பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு உடனடியாக விவாதத்தை எடுத்துக்காமல் டைம் கொடுக்கலாம்.
பொதுமக்கள் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கலாம், கெசட்டில் போட்டுருவாங்க, 30 நாள் உள்ள கருத்து சொல்லலாம், இந்த மாதிரிலாம் உண்டு. அப்போது திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பிறகு செய்வாங்க. அப்போது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இப்போ இருக்கிற கவரேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் எடிட் பண்ணி வேண்டியது மட்டும் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி போன ஆட்சியிலெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு லிமிட்டெட் வெர்ஷன் தான் வரும், கட்சி சார்ந்த ஒரு மாதிரி வந்து. இப்போ மக்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு தெளிவு பண்ணலாம். அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸ் என்பது என்னன்றது மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நேரடியாக இன்னொரு பேச முடியாது, அவைத்தலைவர் அட்ரஸ் பண்ணி தான் பேசணும். உதாரணத்துக்கு எதாக இருந்தாலும் அவைத்தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு அவைத்தலைவர்கிட்ட சொல்லணும். அவைத்தலைவர் மூலமாக அந்த செய்தியை எத்தாப்புல மெம்பர் உட்கார்ந்தா கூட நேரடியாக அவங்ககிட்ட பேசுதோ அதை அவாய்ட் பண்ணலாம். அது என்ன கிராஸ் டாக் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக சிஸ்டம்ஸ் இதெல்லாம் உன்னிப்பாக அவங்க கவனிக்கலாம். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டெலிவிஷன் இல்லாத காலத்தில் அவை குறிப்பில் ஏறாது அப்படின்னு சபாநாயகர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா, அன்றைக்கி மாலை பத்திரிகையிலையோ மறுநாள் காலையில் பத்திரிகையிலோ அது வராது. அப்போது நீக்கப்பட்ட அதான் எக்ஸ்பல்ஷன் என்ற நீக்கப்பட்ட பகுதிகள் மக்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. உள்ளே இருக்கிறவங்க தெரியும், எம்எல்ஏக்கு தெரியும், நடந்ததில் இருந்து ப்ரெஸ்காரங்க போகணும், அவங்களும் வெளியே போட முடியாது. இப்படி பல நாட்கள் பல விவாதங்களில் ரொம்ப நேரம் நடந்த விவாதங்கள் கூட சில நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லை, அவை குறிப்பில் எதுவும் ஏறாது அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டா போகிறோம். ஆனால் இப்போது கேள்விகள் சார், இப்போ லைவ் கவரேஜில் லைவாக போயிடுது. ஆமாம், இப்போ மக்கள் முழுசாக பார்த்துட்டாங்க. இப்போ சபாநாயகர் இப்போ நாளைக்கு 2 நாளுக்கு பிறகு இல்லை அடுத்த செஷனில் தான் இனிமே அடுத்த செஷனில் வரும்போது 2 மாதத்துக்கு பட்ஜெட் செஷன் வரும்போது 2 செஷன் வரும்போது ஏதாவது ஒரு உறுப்பினர் பேசினது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, அந்த ரெக்கார்டு பொறுத்தவரை நீக்கப்படலாம். ஆனால் பத்திரிகையில் போட்டது தான், தொலைக்காட்சியில் பார்த்தது தான், அதை வச்சு மக்கள் அவங்க கன்க்ளூஷன் வரதும் அவங்க வந்துடுவாங்க. நிச்சயமா சார். ஏன்னா ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் டெலீட் பண்ணுறது வேறு. சில நேரம் விரும்பத்தகாத அரசியல் ரீதியாக சில விமர்சனங்கள் வரும்போது சில காரணங்களாக நீக்கிடுவாங்க, ரெக்கார்டை மாற்றிடுவாங்க. அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அந்த ரெக்கார்டை இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த ரெக்கார்டை மாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் டிபேட்டில் நடந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் மாற்றி ட்விஸ்ட் பண்ணி ரெக்கார்டை மாற்றி பண்ண வரலாறுலாம் உண்டு. அடுத்த ஆட்சி வரும்போது அந்த ரெக்கார்டை மாற்றுவாங்க. இப்போ 89 ஜெயலலிதா அசம்பிளி நடந்த இன்சிடென்ட் பொறுத்தவரை பார்த்தா திமுக ஆட்சியில் ரெக்கார்டு ஒரு மாதிரி இருக்கும், அதிமுக ஆட்சியில் வேறு விதமாக இருக்கும் ரெக்கார்டு. இது ஆட்சிக்கு மாறும்போது ரெக்கார்டெல்லாம் மாற்றுவாங்க. ஆனால் நீக்கப்பட்ட பகுதிகள் டெலிவிஷன் கேமராலாம் வந்த பிறகு இந்த மாதிரி லைவ் கவரேஜ் எல்லாம் குறிப்பாக வந்த பிறகு எடிட் பண்ணி வெளியிடுறாங்க, பத்திரிகைகள் வெளியிட்டுறாங்க, பத்திரிகைகள் வந்துடுது. அது என்ன செய்ய முடியும், வந்துருச்சு. நீங்கள் அடுத்த நாள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இட் இஸ் ஆல்ரெடி இன் தி ஏர். அதில் என்ன லாபம் நீங்கள் நீக்கினது? அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் ரெக்கார்டு பொறுத்தவரை பதிவேட்டில் அது ஏறாது அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர மக்கள் மத்தியில் போயிடுது. இப்போது குடும்ப நிதி எல்லாம் சொன்னார், இதெல்லாம் பரவலாக போயிடுச்சு. அது ரியாக்ஷனும் உள்ளே கொடுத்தாங்க, வெளிநடப்பு எல்லாம் பண்ணாங்க, பத்திரிகையில் தொலைக்காட்சியில் 3 நாள் அதை பற்றி செய்தி இருக்கும். இப்போது ஒரு அடுத்த மாதம் சபாநாயகர் வந்து குடும்ப நிதிக்கான ஆதாரங்கள் காட்டப்படவில்லை, எனவே குறிப்பேட்டில் அது இடம்பெறாது, நீக்கப்படுதுன்னு சொன்னால் கூட இந்த 3 மாதம் டிபேட் ஆகிடுது இல்லை, அதில் மக்களுக்கு அந்த செய்தி போயிடுது. அதனால் சில வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற தேதியில் டெலீட் பண்ணுறது, எக்ஸ்பெல் பண்ணுறது, இது போல் சில நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற டிஜிட்டல் முறை, சோஷியல் மீடியா, லைவ் கவரேஜ் எல்லாம் பார்க்கும்போது சிலதெல்லாம் காலத்துக்கு ஒட்டினது போல் இல்லை. சரி சார், ஆதித்தன் சார், இப்போது இன்னொரு பார்வையில் இப்போ சட்டசபை நேரலை அப்படின்றத இன்னொரு பார்வையில் பார்க்குறேன், அது பார்க்கலாமா சரியா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்றது ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவர். தாவேகா கட்சி தொண்டர்களை தாண்டி அவர்களுக்கான ரசிகர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சட்டசபையில் அவர் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அதை ஒரு ஆதரவாக இன்னும் மக்களிடத்தில் அவருக்கான செல்வாக்கை உயர்த்துவதற்கான ஒரு டூலாக, ஏன்னா அதை வீடியோவாக எடுத்து போடுவாங்க, அவர் அந்த சைகை காட்டுறது, பஞ்சு வசனங்கள் பேசுறது, சினிமா ஷூட்டிங் போல் பேசுறது. ஏன்னா எதிர்க்கட்சி அப்படியே விமர்சிச்சிருக்கு, நேரலை கேமராவை சினிமா கேமராவாக நினைத்து சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணியிருக்காருன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதா தெரியுது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆமாம், அதாவது உதயநிதி பேசும்போது 10 ரீல்ஸுக்கு கூட தாங்காதுன்னு சொன்னார். ஆனால் ஏகப்பட்ட கண்டென்ட் அதில் கொடுத்து ரீல்ஸ் எத்தனை ரீல்ஸ்லாம் போடலாம். அந்தளவுக்கு அந்த அவர் ஆக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஏன்னா உன்னால் விஜயகாந்த் இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை ஆச்சு, ஆக்ஷன் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது சட்டசபையில். மரபு தான் இப்போ மீறிடுறாங்களே, மரபை மாற்றலாம், எவ்வளோ மாற்றலாம், மரபு வந்து மாற்றப்படக்கூடியது தான், அப்படினாலும் மாற்றிடுறாங்க. அதனால் அது ஒரு பக்கம்.
விஜயை பொறுத்தவரை அவரும் ஏன்னா அவரை எல்லாரும் அவர் என்ன பேசுறாங்க கருத்தை அவங்க ஆதரவாளர் அவரை பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பெரிய ட்ரீட் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நேரலையில கொடுக்குறது ஏன்னா சபாநாயகர் நேற்று சொல்லும்போது விதிகள் வாசிக்கும் போது என்ன சொன்னாரு, நேரையில பண்றோம், அதனால நம்ம வந்து உங்களை ஆதித்தன் சார், அந்த இடத்துல தான் நான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அவங்களுக்கு ட்ரீட்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டதா இந்த ஸ்பீச் அப்படி தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட தான் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருந்ததா? ஏன்னா ஒரு மாண்பு மாட்சிமை அதெல்லாம் இல்லையா? சபாநாயகர் நீங்க பண்ணுங்க, பரவாயில்ல நீங்க பண்ணலாம், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு அனுமதியும் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல அதுவும் அதாவது இப்போ சட்டசபையில வந்து நடைமுறை வந்து இப்போ பேசுறாரு பரவாயில்ல. சப்போஸ் இதோட சட்டத்து புறம்பான சம்பவங்கள் முன்னாள் நடந்திருக்குல்ல, கல்வீச்சு செருப்பு வீச்சு எல்லாம் நடந்திருக்கு, வேட்டியை கிழிச்சு சட்டை கிழிச்சுலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நேரில் காமிச்சாங்கன்னா ரெண்டு சைடுமே நடக்கும். அவரும் பேசுவாங்க, இவங்களாம் பேசுவாங்க. இந்த தடவை இவங்க புதுசாக வந்ததுனால கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க தாவகக்காரங்க. மற்றபடி அங்கெல்லாம் சீனியர் இருக்காங்க, இங்கெல்லாம் ஜூனியர் அப்படி இருக்காங்க. பட் அந்த மாதிரி சம்பவம் காட்டும் போது மக்கள் மனதில் ஒரு அவையை பற்றியும் எம்எல்ஏக்களை பற்றியும் ஒரு தவறான புரிதல். இப்போ ஏற்கனவே சினிமாக்களில் எம்எல்ஏன்னா ஒரு தவறான வில்லன், அவங்க சரியில்லை அப்படிதான் ஒரு உருவப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்னைக்கு விஜய் பேச பார்த்தா ஏதோ எதிரி வில்லனை பார்த்து பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். அந்த டோன் எல்லாமே அந்த மாதிரி அவர் ஹீரோ மாதிரி பேசுகிறாரு ஒழிய அவர் ஹீரோ ஓகே தான். பட் பொதுவான இது வந்து அவங்களுடைய இமேஜை பாதிக்கும். அதனால தான் அந்த சபை நடவடிக்கையில் அப்பப்போ கட் பண்ணுவாங்க. சண்டை நடந்தால் கூட சபாநாயகர் முகத்தை மட்டும் தான் கேமரா காட்டும். அது ஆனால் பேச்சு கூட கட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து சில விஷயம்லாம் அப்பப்போ காமிக்காங்க. அது கத்துறது அவர் கூட சொன்னார், ஏன்னு கத்துறாங்க அப்படிலாம் சொன்னார்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பொதுவாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் இமேஜை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். அதனால அதுக்கு நம்ம பார்க்க தான், அந்த வகையிலும் நீ சொல்கிற பார்க்க தான் செய்யணும். ஏன்னா விஜய் வந்து எல்லாரும் நேரில் அவரே சொல்லிக்கால, எல்லாரும் நியூஸ் பார்க்குறோட இப்போ வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு இதெல்லாம் பார்க்குறதோட இந்த நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த கண்டென்ட் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கட்சியை வந்து இப்போ வந்து அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆட்களை சேர்த்து. அதிமுக நேற்று பார்த்தீங்கன்னா பிறந்த நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்க இடமே இல்லை, பத்திரிகை எல்லாம் பக்கமாக விளம்பரம். இதெல்லாம் யார் பண்ணா? அவங்க கட்சிக்காரங்க கூட அதிகம் பண்ணலை. இப்போ சமீபகாலமாக பெரிய இந்த அங்கே போய் சேர்றாங்களே சனிக்கிழமை தோறும், அவங்க அந்த அரசியல் கட்சியை குறிப்பாக அதிமுககாரங்க தான் இந்த மாதிரி அவங்களுடைய பழைய பாலிட்டிக்ஸை கொண்டு எல்லா இடத்தையும் வச்சு அவரை இது பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து அவருக்கு ஒரு ஆயுதம். இப்போ சட்டசபை நேரலைகளுக்கு வந்து அவங்களுடைய கட்சியினுடைய இமேஜை, அவருடைய இமேஜை உயர்த்துறதுக்கு, எதிர்கட்சிகளுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆயுதம். ஏன்னா ரொம்பவும் பண்ணாங்கன்னா எதிர்கட்சியை வந்து சபாநாயகர் கட்ட போட்டுருவார். என்ன ஃபுல்லாக ஒன்றும் சொல்ல விட. நேற்று உதயநிதி பேசும்போது எவ்வளோ பேர் பதிலடி கொடுத்தாங்க, அவர் பதிலடி வேலை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு தடவை குறுக்கிடும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அவர் டென்ஷன் ஆகுறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நேரலை வந்து உதவத்தான் செய்யுது. அதுக்காக தான் அவங்க கொண்டு வந்தால் கூட இருக்கலாம். ஆதித்தன் சார், இப்போ சபாநாயகருடைய செயல்பாடு, சபாநாயகர் எந்த தரப்பிற்கும் சாராதவர், நடுநிலையாக செயல்படக்கூடியவர் அப்படின்றது வார்த்தைகளை தான் படிக்கிறோம். ஆனால் சட்டப்பேரவையில் முழுக்க ஆளும் கட்சிக்கான ஒரு ஆதரவானவராகத்தான் அவர் செயல்படுவார். ஏன்னா கடந்த ஆட்சியில் சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்கள் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம சில காணொலிகள் மூலியமாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆட்சியில் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர், மூத்த அமைச்சரையே கூட இல்லை தவறுன்னு திருத்துறதெல்லாம் பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? சபாநாயகர் வந்து அவரும் இந்த பதவிக்கு, அவர் அரசியல்வாதியாக இருந்த விட அவரும் இந்த பதவிக்கு புதியவர். ஒன்று. ரெண்டாவது 2 நாளாக நான் பார்க்கணும்ல, அவரே கொஞ்சம் திணறாரு இவங்களை. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க பிரச்சனை வரும்போது நேரையிலையும் ஃபுல்லாக காட்டணும், இவங்களும் சமாளிக்க பார்க்குறாரு. அவர் இன்னைக்கு செங்கோட்டையன் கூட அவர் இந்த அபய மாண்புக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கண்டிச்சார். ஆதவர்ஜுனாவை கண்டிச்சிருக்காரு அவர் சபாநாயகர். ஏன்னா அவராலையும் இந்த ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க இன்னைக்கு பண்ணுற அளவுக்கு தாவுக்காரங்க பெரிய அளவில் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அவரே விஜய் சார், அந்த அந்த அமைச்சர் ஆதவர்ஜுனாவையே கண்டித்திருக்கிறார் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ என்னன்னா சபாநாயகர் கண்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சபாநாயகரை உயர்வா நினைக்கிறதா, ஆளும் கட்சியை சார்ந்த மூத்த அமைச்சரையே சபாநாயகர் கண்டிக்கிறாரே அந்த பதவியில் தொடர்வாரா அப்படின்ற மாதிரியான காரசாரமான பல பக்க பார்வைகள் வைக்கப்படுது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆமா, அது கரெக்ட் தான். பட் ஆனால் சபாநாயகர் வந்து அவர் கண்டிக்கிறதுக்கு எல்லா அந்த பதவிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதான் நம்ம விஜய் வந்து பெரிய அளவில் எடுத்துக்க முடியும். ஏன்னா விஜய் வந்து சபாநாயகர் மேலே பெரிய மதிப்பு வச்சிருக்காரு.
அவரே நம்ம முதல் நாள் பேச்சை நம்ம பார்த்தோம். எல்லாருமே சோசியல் மீடியாவில் அவரை போய் பிரசங்கியாரை கொண்டு அவங்க வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதனால் அவருக்கு மேலே மதிப்பு வச்சுருப்பார். அவரும் அவர் இது அதிமுகவில் அவர் அரசியல் எல்லாருமே அவர்கிட்ட க்ளோஸாக இருந்தவங்க தான். அவரும் எம்ஜிஆர் காலத்தில் விசுவாசி அவர். அதனால் அவர் கண்டிப்பாக இவங்களாம் சின்ன பையன் மாதிரி வழக்கமா எந்த சபாநாயகர் ஆனாலும் ஆளுங்கட்சியை சார்ந்த எந்த அமைச்சரும் விதிமீறலோ அல்லது வேற வகையான சொற்களோ பயன்படுத்தினா கூட ஆதரவு தானே சார் தெரிவிப்பாங்க. அதை பொதுவா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கல்ல. அவை குறிப்பிலிருந்து நீக்கம்ங்கிறது தான் அதிகப்படியான வார்த்தையா இருக்கு. மற்றபடி திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதே. தவறாகவே இருந்தா கூட மக்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்களே. ஆனா இவர் செய்கிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம். அதாவது பொதுவாகவே சபாநாயகர் வந்து ரொம்ப நடுநிலையாலும் எந்த சபாநாயகர் இந்த மாதிரி தெரியல. பழைய காலத்து ராஜாராம் காலத்தில் பார்த்துருக்கோம். அவரை துறைமுறை உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி ஒரு கமாண்டிங் பவர்லாம் உள்ள ஒரு அந்த மாதிரிலாம் சபாலாம் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து காளிமுத்து எப்படின்னு தான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகுலாம் வந்து இப்போ இவர் நம்ம அப்பா எல்லாமே திமுகவுக்கு ஆட்சிக்கோ அதுக்கு விரோதமாக ஏதாவது இடையிற மாதிரி வந்து அவங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இவங்களை இருந்துச்சு. இப்போ இவர் வந்து இப்போ புதுசாக இருக்கிறனால 2 பேரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த ஆதவர்ஜனா புது, ஏன்னா அவன் ரொம்ப ஜூனியர் அரசியலில் இவருக்கு, அதனால கண்ட்ரோல் பண்ணார். விஜயும் அதை ஒத்துக்கூடாது தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ரொம்ப சீனியர். முதல்ல கட்சியில் அவர் கட்சியில் போய் சேர்ந்து அவருக்கு ஆதரவாக எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவர் சீனியர்னால சபாநாயகரை வந்து சொல்கிறத அப்படி ஏற்றுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா அது ஒன்றும் பெரிய விளைவுகள் இருக்க போகிறதில்ல அவர் கண்டிக்கிறனால அவங்கள. அதனால் அதை ஏற்றுக்கூடாது தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சபாநாயகருக்கு வந்து தனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு அவர் காட்டல. அதுக்காகவும் அவர் பண்ணுவார். சரி ரங்கராஜ் சார், இப்போ என்னன்னா இந்த நேரலையினுடைய நன்மைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி நேரலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. இது ஆளும் கட்சிக்கான ஒரு ஆதரவாக பார்க்கலாமா, இல்லை எப்படி இது எடுத்துக்கிறீங்க? சாதகம் யாருக்கான அட்வான்டேஜ்? இல்லை, முக்கியமாக நேரலையில் சட்டசபையில் வர காட்சி அதுதான் முக்கியமானது. காமராஜர் செய்ய முடியாதது, இந்திரா காந்தியும் செய்ய முடியாதது, ஒரே நேரத்தில் திமுக அதிமுக 2 பேரும் காலி செய்து எதிர்கட்சி வரிசையில் ஒரு சிங்கிள் ஆளாக விஜய் செஞ்சிட்டார்ன்றது விஷுவலாக தெரியுது. நான் எனக்கு பார்க்குற காட்சி அதுதான். ஒரு தனி மனிதர் விஜய் என்பது காமராஜர் முயற்சி பண்ண 2ம் ஒரே கூட்டில் ஊர்னு மட்டும்தான் சொன்னார். 2மே திமுக எம்ஜிஆர் கட்சி தொடங்கின உடனே சில பேர் நினச்சாங்க அவங்க கூட்டணி வைக்கலாம் ஆதரவுனா, காமராஜர் மறுத்துட்டார். திண்டுக்கல் எலெக்ஷன் கூட தனியாக தான் காங்கிரஸோ தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக தான் நினச்சி. அந்த அவராலே செய்ய முடியாத திமுக அதிமுக ஒரே நேரத்தில் அட் ஒன் ஸ்ட்ரோக் இவர் 2 பேரும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இவங்க திமுக இங்கே உட்காந்துருக்காங்க, அதிமுக உட்காந்துருக்காங்க எதிர்கட்சி வரிசையில். நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் விஜயை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறேன். ஆனால் திமுகவில் பழைய முகங்கள் பெருதாக அவனும் காணும். பழைய ஆளில் ஒரு நேரு ஒன்று தான் அங்கே இருக்கார். மற்றபடி அது மாறுபட்ட திமுக அப்படின்னு தெரியுது. அதிமுகவில் பழனிசாமி இருக்கார். பழைய அதிமுக பெரிய முகங்கள்லாம் அங்கே காணும். பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் இருந்த கட்சி அதிமுகவும் திமுகவில் மாறி இப்போது இந்த வந்த கட்சிகள்லாம் அந்த பழைய கட்சியுடைய ஒரு ஸ்கெலிட்டன் என்ன தான் நான் சொல்ல முடியும். பவர்ஃபுல் லீடர்ஸ்லாம் இருந்த காலம் ரொம்ப நீங்கள் 3 நாள் இருந்தால் பேசலாம். அப்படி இந்த கட்சி தேய்ந்து வந்த நிலையில் திமுக அதிமுக இருக்கிறது நல்லா தெரியுது. 2வது விஜய் பேசலன்னு சொன்னால் இப்போ பேச ஆரம்பிச்சோன்னா அவருக்கு பதிலே சொல்ல முடியல. அவை முதல்வர் பேசும்போது யாரும் குறுக்கிட முடியாது, ரைட்டு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த இது இருக்குது, அதை பயன்படுத்தி உதயநிதி இன்டர்வியூன் பண்ணார். ஆனால் இன்டர்வியூன் பண்ண நேரம் வந்து சரியான நேரம் இல்லை. எதில் அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா குடும்ப நிதி இதெல்லாம் சொல்லும்போது அதிமுக பாருங்க கெட்டிக்காரத்தனமாக சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. திமுகலேருந்து அது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஆதாரம் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. இவங்க குடும்ப கட்சி நிதி இதெல்லாம் குடும்பம் இதெல்லாம் சொல்லும்போது இவங்க ஏஞ்சி பேசுகிறாங்க. அப்போது இன்டைரக்டாக அவங்கள தான் மீன் பண்ணதுன்னு இவங்களே விஜயே சொல்லாத அர்த்தம் வந்து இவங்க வெளிப்படையாக நாங்கள் தான் காட்டிக்கிறாங்க. காட்டி வெளிநடப்பும் பண்ணாங்க. அப்போ இது என்ன சிக்னல் மக்களுக்கு போகுதுன்னா, நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறீங்க? கட்சி நிதி இதெல்லாம் ஊழல் சொல்லும்போது நான் பார்த்தவரை திமுக ரேங்க்ஸில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க.
அதை நம்ம இதில் சொல்லுவார்ல சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா Physically ஏற்கனவே நீங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டைல் என்னன்றது தெரிஞ்சிருக்கு சார். இது புதுசா ஸ்டைல் இருக்கறனால மட்டும் இல்ல. இவங்க என்ன எப்படி அவர் டிஃபென்ஸ் ஸ்டைல் பண்றது மட்டும் இல்லை. தெரியல. இப்போ விஜய் பேசின இம்பாக்ட் ஊழல் அந்த குடும்ப ஆட்சி இதெல்லாம் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் வந்து திமுக முகங்கள்ல நான் பார்க்குறேன். பேரஞ்சாமல் இருக்காங்க. அதிமுகலையும் அவனை திணறாங்க. யாரும் எழுந்துச்சு பதிலும் சொல்ல முடியல, ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டாஸ்மாகில் வந்து அவங்களுக்கு பங்கு இல்லையா? இப்போ ஊழல் நடந்துக்கலாம், 2 கூட்டாளி 2 பங்காளி பக்கத்து உட்காந்து அதுக்கு நேர விஜய் மாஸ்டர் கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ இனிமேல் தான் வரப்போகுதுன்றாரு. இப்போ தான் எடுக்கிறோம் ஆதாரங்கள்லாம் வரப்போகுது. என்ன ஆதாரம் வரப்போகுது நமக்கு தெரியாது. மின்சார 2 பேரும் வெள்ளை அறிக்கை. இன்னைக்கு அதாவது ரீல்ஸில் நடக்குது, ரியலிசம் பண்ணணும்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ரீல்ஸ் பண்ணது திமுக ஐடி இங்கே எக்கச்சமாக பண்ணாங்க, பெண் இயக்கம் எல்லாம் பண்ணாத ரீல்ஸா இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவும் பண்ணாங்க, கோடி கோடியாக செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த ரீல்ஸ்லேருந்து ரியலிசம் வரணுன்றது திமுக தான் அதிகம் பொருந்தும். அவங்க இன்னும் அந்த ரியாலிட்டிக்கு வரல. புதுசாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 2 பேரும் காலி பண்ணிட்டு எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டாங்களா நம்மளை அப்படின்னு இன்னும் இந்த ரியாலிட்டிக்கு இன்னும் இங்கே வரல. முன்னாள் முதல்வர்களும் வரல, முன்னாள் எம்எல்ஏவர்களும், முன்னாள் அமைச்சர்களும் வரல. ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஆட்சி நீடிக்காதுன்னு. நீங்கள் 1000 சொன்னாலும் நீடிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு என்ன இருக்குது ஆயுதம் இதை கவுண்டர் பண்ண? இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஸ்டைலில் இவர் பேசுகிறாரு, பதிலே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் ஊழல் எதை சொன்னார், எனக்கு என்ன யாருக்காக நான் பணம் சேவிக்கணும், நான் பார்க்காத பணமா, சினிமா நான் பார்க்காத பணமா, என்ன குழந்தையா குட்டியான்னாரு, முடிஞ்சு போச்சு. அது மேலே ஊழல் பற்றி யாரும் பேச முடியல. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கவுண்டர் பண்ண முடியலன்ற போது பொலிட்டிக்கல் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு திமுகவும் அதிமுக இன்னும் அந்த பாயிண்ட் வரல. இது வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல ஒரே காரணம், யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான். 67 திமுக ஆட்சி வரும்போதும் எல்லாம் எதிர்கட்சி வரலன்னு தான் இவங்க வந்தாங்க. அது ஒரு காரணமாக சொல்லலாம். அதையும் எப்படி கவுண்டர் பண்ணிட்டாருன்னா, உங்களை மாதிரி ஊழல் செஞ்சு நான் எங்களுக்கு பழக்கம் இல்லை, அது போல் வழக்கங்களை வேணாம், அதுபோல் எக்ஸ்பீரியன்ஸுகள் வேணான்ற அப்படி அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார் இவர். இன்எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இவர் சொல்கிறாரு, உங்களை மாதிரி டெண்டரில் கோல்மால் பண்ணுறது, டாஸ்மாகில் ஊழல் பண்ணுறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு இல்லை. உண்மைதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்களை வரவானான்னு நினைக்கிறேன்னு வேறு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்கே பஞ்ச் எங்கே போச்சுன்னா, மக்கள் பணத்தை தொடமாட்டோம்னாரு, தொடவும் விட மாட்டோம்னாரு, தொட்டவங்களே விட மாட்டோம், தொட்டங்களை விட மாட்டோம்னு தான் ஹை பிச்சில் சொன்னது. இப்போ இதுதான் திமுக, குறிப்பாக அதிமுக, இது 2 பேருக்கும் ஒரு பெரிய சவால். இப்போ ஆட்சியில் போக போக இவங்க வந்து என்ட்ரன்ஸ் ஆகி ஃபைலெல்லாம் தோண்டி அதை எடுத்து வந்து மத்திய அரசுலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, மாநில அரசு விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் தோண்டி எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த அளவுக்கு அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னா அது 3 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு தெரியும். சரி, மெல்ல தெரியும். சரி. இப்போ இது 2017 இன்றைக்கி இடி பாலிடெக்னிக் சம்மந்தமாக ரெய்டு பண்ணியிருக்கேன்றாங்க, 50 கோடி கை மாறிச்சுன்றாங்க. இப்போ ஒரு பக்கம் மத்திய அரசு உள்ள வேகமாக வருது. ஆனால் திமுக பாஜக உறவு என்னன்றது தெரியல. அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அதை வச்சு எதாவது கவுண்டர் பண்ண முடியுமா, சைலண்ட் பண்ண முடியுமா, ஆஃப் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்கலாமே தவிர, ஒரு பக்கம் மத்திய அரசோட இடுக்குப்பிடி, இன்னொரு பக்கம் மாநில அரசு விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்குனாங்கன்னா, இந்த திமுக அதிமுகவில் இருக்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குல்ல, கட்சியை சமாளிப்பது, கட்சி தலைவர்கள் மேலே இருக்கிற வழக்குகள், இது எப்படி வெளியே வருது, இது அடுத்த சில மாதங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சட்டசபையினுடைய நேரலை அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. தொடர்ந்து நேரலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய அதே நேரத்தில் நேரலையை முழுமையாக ஒளிபரப்பக்கூடிய அந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கான கிரெடிட் அப்படிங்கிறது உள்ளபடியே பாராட்டத்தக்கதாக இருக்குது. இணைய வழியில் வந்து கருத்துக்களை தெரிவித்து ஆதிசன் சார் வணக்கம், ரங்கராஜ் சார் உங்களுக்கும் வணக்கம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.